கிராமம் என்பதை வெளிக்காட்டுவது போல் மரத்தடி பஞ்சாயத்தும் வீட்டு திண்ணை அரட்டைகளுமாக இயங்கிக் கொண்டிருந்த சலசலப்பு நிறைந்த கிராமமான காந்திபுரத்தில் அரசு பேருந்து தனது பழைய இரும்பு சக்கரங்களை சலிப்புடன் சுழற்றியபடி கிராமத்தின் ஒற்றையடி தார் சாலையில் வந்து நின்றது. வெப்பம் படர்ந்திருந்த மாலை நேரத்தின் நிழல் நிலத்தில் நீளத் தொடங்கியிருந்தது. பேருந்தின் கதவு திறக்க இடுங்கிய கண்களால் தெருவை அளவிட்டபடி ஒருவன் கீழே இறங்கினான். அவன் பெயர் சஞ்சய். சஞ்சய் அந்த ஊர்க்காரன் அல்ல, அந்த ஊருக்கு புதிதாக குடிவந்த ஒரு நபர். ஒரு புதிய இடத்திற்கு வரும்போது இயல்பாக இருக்க வேண்டிய தயக்கமோ ஆர்வமோ அல்லது ஒரு சிறு புன்னகையோ அவன் முகத்தில் இல்லை. முகத்தின் ஒவ்வொரு தசையும் இறுக்கமாக பிணைக்கப்பட்டு கண்களில் சோகமும் நிரந்தரமான சலிப்பும் மட்டுமே நிறைந்திருந்தன. அவன் இந்த இடத்திற்கு வந்தது ஒரு விருப்பப்பட்ட பயணம் அல்ல, மாறாக நிர்பந்திக்கப்பட்ட தண்டனை போல தோற்றமளித்தது. அவன் கைகளில் ஒரு கனத்த தோல் பையை வைத்திருந்தான். மற்ற பயணிகள் தங்கள் உறவினர்களின் ஆரவாரமான வரவேற்புக்குள் மூழ்க, சஞ்சய் மட்டும் கிராமத்தின் மையத்தில் தான் ஒரு தீண்டத்தகாதவன் போல தனித்து நின்றான். சஞ்சய் வந்து இறங்கிய அடுத்த அரை மணி நேரத்தில் அவன் பற்றிய செய்தி கிராமத்தின் ஒவ்வொரு திண்ணையையும் அடைந்தது. இதுபோல வெளி ஆட்கள் அரிதாகவே கிராமத்திற்கு வருவார்கள். அதிலும் அவன் வாங்கியிருக்கும் வீட்டை பற்றி பேசாமல் யாராலும் இருக்க முடியவில்லை. அது ஒரு பாழடைந்த பழைய 2 மாடி வீடு. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பழைய கற்களால் கட்டப்பட்டிருந்தது. கிராமவாசிகள் அதை சத்தம் வரும் வீடு என்றுதான் அழைப்பார்கள். அந்த காலத்தில் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் துர்மரணம் அடைந்ததாகவும் அதன் பின்னால் ஏதோ ஒரு துரதிர்ஷ்டம் துரத்துவதாகவும் ஒரு மூட நம்பிக்கை நிலவியது. சில ஆண்டுகளுக்கு முன் நகரத்திலிருந்து வந்த ஒருவர் அதை சீரமைத்த போதும் யாரும் அதில் நிரந்தரமாக குடியேறவில்லை. இவன் என்ன அவ்வளவு திமிர் பிடித்தவனா, அந்த வீட்டில் வசிக்கப் போகிறானே என்று ஒரு வயதானவர் தன் மகனிடம் முணுமுணுத்தார். அதற்கு அவன், தெரியவில்லை அம்மா, அவன் பெயர் சஞ்சயாம். யாரோ ஒரு நகரத்து புரோக்கர் மூலமாகத்தான் பேரம் பேசியிருக்கான். பேசும்போது கூட நான் சும்மா இருக்க ஒரு இடம் வேணும் தான் கேட்டிருக்கான். மற்றபடி அவனை பற்றி எதுவுமே தெரியல என்று கூறி முடித்தான். சஞ்சய் கிராமத்தின் ஒற்றை தேநீர் கடைக்குள் நுழைந்தான். 4-5 கிராமவாசிகள் அங்கே கூடி நின்று சத்தமாக அரட்டை அடித்து கொண்டிருந்தனர். அவன் உள்ளே நுழைந்ததும் சத்தம் ஒரு கணம் உறைந்தது. அவன் அவர்களை பார்க்கவில்லை. பார்வையே எங்கேயோ சுவரில் பதித்தவாறே நின்றான். தம்பி, என்ன வேணும்பா என்று கடைக்காரர் வினவினார். ஒரு தேநீர். சஞ்சயின் குரல் கரகரப்பாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தது. அது ஒரு வேண்டுகோள் போல் இல்லை, ஒரு உத்தரவு போல் இருந்தது. அவன் தேநீரை வாங்கி குடிக்கும்போது அருகில் நின்ற ஒரு கிராமவாசி, தம்பி, நீங்க புதுசா வந்திருக்கீங்க போல, எந்த ஊரு, என்ன தொழில் என்று கிராமத்துக்கே உரித்தான உரிமையுடன் விசாரிக்க முயன்றார். சஞ்சய் தேநீர் கோப்பையை வேகமாக மேசையில் வைத்துவிட்டு தனது கூரிய கண்களால் அந்த கிராமவாசியை ஒரு கணம் ஏற இறங்க பார்த்தான். அந்த பார்வை ஒரு கத்தியின் முனையைப் போல இருந்தது. உங்களுக்கு தேநீர் குடிப்பதில் மட்டும் கவனம் இருந்தால் போதும், என்னை பற்றி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சற்று கோபமாக சொல்லிவிட்டு தனது பையை எடுத்துக்கொண்டு கடையை விட்டு வெளியேறினான். அந்த கிராமவாசியின் முகம் அவமானத்தால் சிவந்தது. இவன் எவ்வளவு திமிர் பிடித்தவன்! கிராமத்துக்கு வந்தவன் இப்படி நடந்து கொள்வதா என்று ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டனர். சஞ்சய் தான் யாரிடமும் நெருங்கி பழக விரும்பவில்லை என்பதை இந்த ஒற்றை வார்த்தையின் மூலம் அவர்களுக்கு அறிவித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். சஞ்சய் வந்த ஒரு நாளிற்குள் அவனை பற்றிய வதந்திகள் காட்டுத்தீ போல் அந்த ஊரில் பரவியது. ஏதோ பட்டணத்துல இருந்து வந்திருக்கானாம், அவனுக்கு நிறைய பொண்ணுங்க கூட தொடர்பு இருக்கு போல, அதான் ராத்திரி நேரத்தில் தனியாக இருக்கிறதுக்கு இந்த ஒதுக்குப்புறமான வீட்டை வாங்கியிருக்கான். நல்லவன்னா நம்ம கூட பேசிகிட்டு இருக்க வேண்டியதானே, என்னத்துக்கு இப்படி தனியாக இருக்கான்? இந்த மாதிரியான அவதூறு வதந்திகள் பரவ தொடங்கியது. அந்த இரவில் கிராமம் மெதுவாக தனது அன்றாட பேச்சுகளை அடக்கத் தொடங்கியது. எங்கும் லேசான இருள் சூழ்ந்து பூச்சிகளின் சத்தம் மட்டுமே கேட்டது. சரியாக இரவு 11 மணி.
அப்போதுதான் அந்த சத்தம் கேட்டது. மர்மமான அந்த சத்தம் சஞ்சய் குடியிருக்கும் வீட்டின் மேல்தளத்திலிருந்து வந்தது. அது ஒரு அடக்க முடியாத பெண்ணின் தொண்டைக்குள் இருந்து வந்த அலறல் சத்தம். அந்த அலறல் சத்தமானது ஏதோ பயத்தை பிரதிபலிப்பது போல் இருந்தது. ஆனால் கிராமவாசிகள் யாரும் அங்கு சென்று என்ன நடக்கிறது என்று பார்க்க துணியவில்லை. மெதுவாக தொடங்கிய சத்தம் ஒரு உச்சத்தை அடைந்து பின்னர் நடுநடுங்கி அடங்கியது. சத்தம் கேட்டு சஞ்சயின் வீட்டிற்கு எதிரே இருக்கும் கூரை வீட்டின் வாசல் நின்றிருந்தவர்கள் ஒருவருக்கொருவன் பயத்துடன் பார்த்து கொண்டனர். அந்த சத்தம் என்றார் ஒரு வயதான பெண்மணி. இவன் யாருன்னு தெரியல, இங்கே வந்திருக்கிறான், பார்க்குறதுக்கும் நல்லவன் மாதிரி இல்லை. ராத்திரி நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சத்தம் கூட கேட்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல, யாருக்கும் போய் பார்க்கவும் தைரியம் இல்லை என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அவன் ஒரு பெண்ணை தனது வீட்டிற்குள் அடைத்து வைத்திருப்பதாகவும் அவளை சித்திரவதை செய்வதாகவும் அவர்களுக்குள் ஏதோ நடக்கிறது என்றும் ஊருக்குள் வதந்திகள் பரவத் தொடங்கின. சஞ்சயின் கோபமான முகமும் விலகி நிற்கும் போக்கும் இந்த வதந்திகளுக்கு மேலும் தீனி போட்டன. சஞ்சய் யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் ஒரு கெட்டவன் என்று அந்த கிராமம் உடனடியாக தீர்மானித்து விட்டது. பெண்ணின் அலறல் அடங்கியது. அந்த இரவு மறுபடியும் ஊர் அமைதி அடைந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு அடியில் ஒரு பூகம்பத்துக்கான அஸ்திவாரம் மெதுவாக போடப்பட்டிருந்தது. காந்திபுரம் கிராமத்தின் விடியல் எப்போதும் பரபரப்பானது. ஆனால் சஞ்சயின் வருகைக்கு பிறகு அந்த பரபரப்பில் ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வு கலந்திருந்தது. சஞ்சயின் வீட்டிற்கு எதிரே சற்று விலகி அமைதியான ஒரு சிறிய தோப்புக்குள் அமைந்திருந்தது தேவியின் வீடு. அவள் வெளியூரில் கல்லூரியில் படித்துவிட்டு ஒரு வாரம் முன்புதான் திரும்பி வந்திருந்தாள். தேவி அவளின் பேருக்கேற்றவாறு சாந்தமானவள் அல்ல. அவளது கண்களில் கல்லூரி படிப்பு தந்த அறிவும் சுதந்திரமும் உலகத்தை பற்றிய தெளிந்த பார்வையும் நிறைந்திருந்தன. கிராமத்து தூசும் வதந்திகளும் அவளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் வீட்டு வாசலின் முன்பு 2 பெண்கள் பேசி கொண்டிருந்தனர். அங்கே பாரு, அந்த வீட்டில் ஒருத்தன் வந்திருக்கான், சரியான ராட்சசேன்னு நினைக்கிறேன். அதற்கிடையில் இன்னொருத்தி, நேற்று நீர் சத்தத்தை கேட்டியா, என்ன மாதிரி பயமாயிருந்து, அது ஒரு பொண்ணோட அலறல் சத்தம்தான், அவன் தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டான் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு இருந்தனர். தேவி அவர்களின் உரையாடலில் குறுக்கிட்டாள். யாராவது அங்கே போய் என்ன நடந்துன்னு பார்த்தீங்களா, இல்லை அவரை கூப்பிட்டு தான் விசாரிச்சிங்களா? என்ன நடந்துன்னே தெரியாமல் இப்படி உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறது தப்பு. அதுவும் ஒருத்தங்களை பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசுறது ரொம்ப தப்பு என்று கூறினாள். அவளின் கேள்விக்கு அங்கிருந்தவர்களால் பதில் கூற முடியவில்லை. அதற்குள் ஒரு பெண், கேட்கறதுக்கு என்னத்தை இருக்குது, சத்தம் வந்ததை நாங்கள் எல்லாருமே கேட்டோம். அந்த பையன் பேசினாலும் ஒன்றும் பேச மாட்டேங்கிறான், அவன்கிட்ட போய் நாங்கள் என்னத்தை கேட்கறது, நிச்சயம் அவன் தப்பானவன் தான் என்று கூறினாள். தேவி பொறுமையாக சிரித்தாள். நிறைய நேரங்களில் நாம் பார்ப்பது உண்மையாக இருக்காது. ஒருவேளை யாராவது அவரிடம் என்ன நடந்தது என்று கேட்டிருந்தால் உண்மை தெரிந்திருக்கும் என்று கூறினாள். ஆனால் கிராமத்தினரோ ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டனர். சஞ்சய் கெட்டவன் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அதற்கிடையில் ஒரு பெண், இந்த தேவி பிள்ளை பட்டணத்தில் போய் படிச்சுட்டு வந்திருக்கு, அதனால திமிரில் பேசுது. அதுவும் இல்லாமல் இந்த பட்டணத்தில் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து திரிகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையாம். இது அதை மனசில் வச்சு பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ தெரியல என்று மற்றவளின் காதினுள் கிசுகிசுத்தாள். அனைவரும் சென்ற பிறகு தேவி தனது கைபேசியை எடுத்தாள். அவள் யாருக்கோ மறைந்து நின்று ஃபோன் செய்தாள். ஹலோ. மறுபுறம் ஒரு ஆணின் குரல். நம்ம திட்டப்படி எல்லாமே சரியாக நடக்குது. நான் ஒரு வாரத்துக்கு முன்னே இங்கே ஊருக்கு வந்துட்டேன். இப்போ சஞ்சயும் வந்துட்டான். அவன் கரெக்டாக என்னோட வீட்டுக்கு எதிரில் தான் குடியிருக்கான். நம்ம நினச்சது சீக்கிரம் நடந்துரும்னு நினைக்கிறேன் என்று அவசரமாக பேசிவிட்டு ஃபோனை ஆஃப் செய்தாள். தேவி தனது நினைவலைகளுக்குள் மூழ்கினாள். அவளது இந்த வருகை விடுமுறையால் வந்த வருகை அல்ல. இது முன்னரே திட்டமிடப்பட்ட ஒரு இலக்கு. அடுத்த நாள் காலையில் தேவி வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தாள். சஞ்சய் அவளை கவனிக்கவில்லை. அவன் தெருவில் எங்கோ நடந்து சென்று கொண்டிருந்தான். தேவி அவனிடம், நீங்க தான் இங்கே புதுசாக வந்ததா
என்று கேட்டாள். அவன் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அடுத்த நாள் சஞ்சய் வெளியில் கிளம்பும் பொழுது தேவி திடீரென்று அவன் முன்வந்து நின்றாள். சஞ்சயும் தேவியும் கிராமத்து வீதியின் நடுவில் முதல் முறையாக நேருக்கு நேர் சந்தித்தனர். தேவி அவனிடம், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் நின்று பதில் சொல்ல மாட்டீங்களா? நேற்றைக்கு நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. அப்போ நான் கேட்குறதுக்கு என்னதான் மரியாதை என்று கேட்டாள். அவளின் நேருக்கு நேரான பார்வையில் சஞ்சய் ஒரு கணம் தடுமாறித்தான் போனான். அவன் தேவியிடம், நான் பதில் சொல்லாமல் போனேன்னா எனக்கு யார்ட்டையும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம், வழிய விடு என்று கூறினான். அப்போது தேவி சஞ்சயின் அருகில் இன்னும் நெருங்கினாள். அது ஒரு விபத்து அல்ல, அவளின் துணிச்சலான ஒரு முயற்சி. தேவி வழியை மறைத்து கொண்டு, ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். உங்களை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா என்று கேட்டாள். சஞ்சய் சட்டென்று திரும்பிவிட்டான். அவனது ஒவ்வொரு நரம்பும் கோபத்தால் துடித்தது. ஊருன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்ல தான் செய்வாங்க. யார் உங்ககிட்ட சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் நீ கேளு. தேவையில்லாமல் என் முன்னாடி வந்து இப்படி நிற்காத. மறுபடியும் சொல்கிறேன், என்கிட்ட வராத. இது உனக்கு நல்லதுக்கு இல்லை. இவ்வாறு உச்சகட்ட கோபத்தில் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் விலகி சென்றதும் தேவி சற்று சிரித்தாள். அவள் மனதிற்குள், என்ன சஞ்சய், என் கண்ணை நேருக்கு நேராக பார்த்ததும் இப்படி தடுமாறுற? நீ உன் மனசுக்குள்ளே கட்டி வச்சிருக்க கோட்டையை நான் நிச்சயமாக இடித்து தர மட்டும் ஆக்குவேன் சஞ்சய். என்னை பற்றி உனக்கு தெரியாது, நீ போக போக பொறுத்திருந்து பாரு என்று கூறிக்கொண்டாள்.